கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான செகண்ட் டெஸ்ட் போட்டி வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வந்து நடக்க போகுது. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு இந்திய அணி வந்து 250 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அந்த மேட்ச்சில் வந்து அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா உதவியோட இந்திய அணி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பெற்றது. பவுலிங்லேயும் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா உதவியோட இந்திய அணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. நாளைக்கு வந்துட்டு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கான்பூரில் வந்து நடக்க இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு அனுபவ வீரர்கள்னா ரோஹித் அண்ட் கோலி இவங்க 2 பேருமே வந்து பெருசாக பிரகாசிக்கலை. ஸோ கேஎல் ராகுலும் வந்து பெருசாக ரன் அடிக்கலை. ஸோ இவங்க 3 பேரும் வந்து நாளைக்கு மேட்ச்சில் வந்துட்டு சிறப்பாக வந்து ரன் அடிச்சாகணும். இந்திய அணி வந்து பேட்டிங்கில் வந்து சிறப்பான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பேட்ஸ்மேனும் வந்து சிறப்பாக ஆடினா தான் ஒரு 300-400ன்ற மாதிரி வந்து ஸ்கோரை வந்து எட்ட முடியும். அந்த மாதிரி எட்டும்போது தான் வந்து ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நாளைக்கு மேட்சோட ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இருந்த அதே ஸ்குவாட் தான் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சரியாக விளையாடுறதுனால அவருக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கான் சேர்க்கப்படுவாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு அனுபவ வீரருக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியில் எடுத்துட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக கேஎல் ராகுலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சர்ஃப்ராஸ் கான் வியாஸ் தயாலும் வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து விளையாடலை அப்படின்னா அவங்க வந்துட்டு இரானி கப்பில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் வந்துட்டு கோலி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைக்க இருக்காரு. அதாங்க பிராட்மானை முந்தும் கோலி. பிராட்மேனோட சாதனையை முறியடிக்கிறதுக்கு கோலிக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. பிராட்மேன் வந்துட்டு 29 டெஸ்ட் சதங்கள் வந்து அடிச்சிருக்காரு. கோலியும் வந்து 29 டெஸ்ட் சதங்கள் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் டெஸ்ட்டில் கோலி அவர்கள் 30வது சதத்தை பூர்த்தி செஞ்சார் அப்படின்னா அவர் வந்துட்டு டான் பிராட்மேனோட சாதனையை முறியடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது போக வந்துட்டு வேற என்னென்ன சாதனைகள் நாளைக்கு நிகழ்த்தப்பட வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு தொடங்க போகிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து அஸ்வின் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ஃபோர்த் இன்னிங்ஸில் 100 விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை வந்து பெறுவார். ஸோ இந்த WTC சைக்கிள் வந்துட்டு 48 விக்கெட்டில் வந்து எடுத்துருக்காரு. ஸோ இந்த WTC சைக்கிள் வரலாற்றில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட ஹேசில்வுட் வந்து 51 விக்கெட்டோட முதல் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அஸ்வின் வந்து 4 விக்கெட்டில் எடுக்கிறதன் மூலம் 52 டெஸ்ட் விக்கெட் எடுத்து இந்த ஒரு WTC சைக்கிளில் வந்துட்டு அதிக டெஸ்ட் விக்கெட்டில் எடுத்த வீரர் அப்படின்ற பெருமையை வந்து பெறுவார். ஒட்டு மொத்தமாக வந்து WTC சைக்கிளில் 187 விக்கெட்டுகளோட நாத்தன் லியன் வந்து முதல் இடத்துல இருக்கிறாரு. இன்னும் வந்து 8 விக்கெட்டுகள் அஸ்வின் வந்து எடுத்தால் அவரை பின்னிக்கு தள்ளி முதலிடத்தை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆடுகளம் எப்படி இருக்குது? ஸோ கான்பூர் ஆடுகளம் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோட பிச் கியூரேட்டர் வந்து சொல்லும்போது பிச் வந்து பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் 2 விதமான பிச்சில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து இந்திய அணி மேனேஜ்மெண்ட் தான் வந்து எந்த பிச் அப்படின்றத வந்து நாளைக்கு வந்து முடிவு செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து சென்னை மேட்ச் வந்து எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸில் வந்து நல்ல ஒரு பால் வந்து பவுன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா வந்து பால் வரும். அதுக்கப்புறம் கடைசி 2 நாளில் வந்து ஸ்பின் வந்து நல்லா டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பிச் கியூரேட்டர் வந்து சொல்லியிருக்காரு. ரிஷப் பண்ட் 6 அடித்தா ரசிகர்களுக்கு சோதனை. இது ஏன்? ஸோ கான்பூர் கிரீன் பார்க் மைதானத்தில் தான் வந்து இந்த போட்டி வந்து நடக்க இருக்குது. ஸோ அந்த மைதானத்தில் ஏற்கனவே ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4800 பேர் உட்கார்ற இடத்துல வந்து 1700 பேர் தான் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து 2021 நியூசிலாந்தோட டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடும் போது அதோட மின்னொலி கோபுரத்தில் வந்து பிரச்சனை வந்தது. ஸோ அந்த மின்னொலி கோபுரம் பிரச்சனையும் வந்து இன்னும் தீரலை. ஸோ ரசிகர்கள் வந்து துள்ளி குதிச்சா அது வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ரிசர்வ் பண்ண தான் 6 வந்து அடித்து நல்லா வந்து என்டர்டெயின் பண்ணுவார். ரிசர்வ் பண்ண 6 அடிக்கும்போது ரசிகர்கள் துள்ளி குதிச்சா அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு ரசிகர்களுக்கு ஒரு சோதனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட் வந்துட்டு பங்களாதேஷோட அனுபவ வீரரான சைஃப் அல் ஹசனுக்கு லாஸ்ட் டெஸ்ட் மேட்சாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்து வருது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்றது தெரியலை. அதனால் சைஃப் அல் ஹசன் வந்துட்டு நாளைக்கு டெஸ்ட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆவாரா அப்படின்றது வந்து நாளைக்கு தான் வந்து தெரியும். இந்தியன் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் தான் WTC சைக்கிளில் இன்னும் ஒரு 3 மேட்ச் வந்து வின் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு நிலை வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். இருக்கிறதுல ஒரு நமக்கு ஃபேவரான டெஸ்ட் மேட்சஸில் வந்து நல்லா வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது WTC ஃபைனலுக்கு வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். நாளைக்கு நடக்க போகிற செகண்ட் டெஸ்ட்டை பற்றின இந்த ப்ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு ஹிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.